உசலம்பட்டி அருகே குப்பனம்பட்டி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சந்தனமாரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வள்ளி திருமண நாடகம் பழமை மாறாமல் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கலித்தாயை நடத்த இளைய கனிமகன் அவர்கள் இவரகமணிகளை ஸ்ரீ வெளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கழகத்தை கொண்ட வேலைகள் அமைந்திருக்கும். முக்கியமா வந்தவுடனே நம்ம ரஷ்ய பெருமக்களுக்கு வணக்கம் சொல்லியாச்சு. அதே மாதிரி மைசேட்டு சகோதரர் எஸ்கே அவருக்கு நம்ம நன்றி சொல்லியாச்சு. ரெண்டு பேருக்கு நம்ம நன்றி சொல்லியாச்சு. மூணாவது எங்களை கேட்டுதான் நீங்க போக முடியும். அப்ப உங்க சிரமத்தை கூட பெருசா எடுத்துக்காம எங்களுக்காக உட்கார்ந்து இசைக்கக்கூடிய இசை சக்கரவர்த்திகள் நீங்க 4 பேர். ஆமா, அப்பனா உங்களுக்கு நாங்க நன்றி வணக்கம் சொல்லணுமா? நன்றினே. எங்களுக்கு வேகம் குறைஞ்சாலும் எங்களுக்கு சுறுசுறுப்பு கொடுக்கறது யாரு? இந்த ஒட்டஞ்சத்திர நெருங்கணும்னு வேகம் குறைஞ்சிடும். எப்படி? அவங்க எப்படி சொல்லுவாங்க? கஞ்சனுக்கு கடமனுக்கு பலசர கடையில போய் 2 எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வாப்பா. எதுக்கு? கவட்டக்குள்ள பொண்ணு வந்துச்சுடா. மொத்தமா பேட்டில சார்ஜ் குறைஞ்சுவாங்க. எப்படி? இதுல குருசாமி சொல்லிடுவார், எப்பா புதுசா பாத யாத்திரை வந்த பக்கம் கிரிவலை சுத்தி தான் மலை ஏறணும்னு. ஆமா, கிரிவலை வேற சுத்தமா இருக்கு. ஆமா, இதுல குருசாமி வேற கிரிவலை வேற சுத்த சொல்றாரு. சரி, குருசாமி சொல்லிட்டாரு, வேற வழி கிடையாது. என்ன செய்யறது? நமக்குன்னு காலில் துணியை சுத்தி விட்டு கிரிவலை சுத்திட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு விட்டு இந்த பழனி மலை ஏறும்போது வாக்கணும் கண்ணுல இருந்து ரத்த கண்டிஞ்சா வரும். எப்படி? நக்கர பொழப்பா போயிடும். கடைசியில என் பொழப்பு நக்கர பொழப்பா போயிடாம எங்க மானத்தை காப்பாத்துறது நீங்க 4 பேர் தான். ஆமாண்ணே. அதே மாதிரி நீங்க ஐயப்பன் பாத யாத்திரை போவா தெரியுமா? ஆமா, எங்க அப்பா நம்புவார். ஐயப்பன் பாத யாத்திரை. ஆமா, இங்க இருந்து போவாங்க இருமுடி அடிச்சு போயிருங்க. ஆமா, அந்த அண்ணன் உசலம்பட்டியாப்பா. உசலம்பட்டி தாண்டோன்னே ஐயப்பா சரணம் சாமி சரணம் வராது. உலகத்தை பார்க்க முடியுமா? கருவில் இருக்கும் பொழுதே முதலாக காதலித்த பெண் யாரு? குழந்தை இருக்க குழந்தை முன்னு பொழுது அவங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு இசைக்கக்கூடிய இசை சக்கரவர்த்திகள் ஹார்மோனிய கலையரசு இன்னிசை வேந்தர் சுள்ளங்குடியை சேர்ந்த எனது அன்பு சகோதரர் செய்யர் ரமேஷ் அவர்கள் இவரங்க பிள்ளைகளை ஹார்மோனியம் அன்பாடு. 10 மாசம் நம்மள சுமந்து பெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஒரு நாளும் புள்ளைகளை அடித்ததில்லை.
தெய்வம் இல்லை அப்பா போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உடச்சு உடச்சு உடாதே சின்ன பிள்ளை மகனோ திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை மருமக திட்டினாலும் மனசிலே உணர்ந்ததில்லை மகனோ திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை மம்பட்டிய புடிச்சு புடிச்சு உள்ளங்கையில் ரேகையில்லை அப்பாவுக்கு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு உள்ளங்கையில் ரேகையில்லை அப்பா போல நம்ம அப்பா போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடாதே சின்ன பிள்ளை பாடிட்டு படுத்தாலும் உழைத்தவள் அவர் பட்டகரனா இன்று வர நிம்மதியில்லை அப்பா பட்டகரனா இன்று வர நிம்மதியில்லை சிறப்பான பாடல். இந்த பாடல் இங்க இருக்கக்கூடிய அத்தனை தந்தைகளுக்கும் சமர்ப்பணம். அது ரெண்டாவது தம்பியுடைய சொந்த பாடல். அவரை சொந்தமா எழுதி அவரை அந்த பாட்டை எழுதியிருக்காரு. இங்க பெட்டி வாசிக்கிற தம்பி வேற யாரும் கிடையாது. அவர்களும் திராவிடமணி ரேடியோஸ் அன்பு அண்ணா அவர்கள் இங்கே ஆவணி வாசிக்கும் அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு 50 அன்பு அண்ணா அவர்கள் 50 வாங்க நன்றி. அன்பளிப்படுத்த அண்ணன் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. அன்பு அப்பா அவர்கள் பாவம் காலையில சைடிஷுக்கு வச்சிருப்பாரு 20 ரூபா, அந்த காட்சியும் கொடுத்துட்டாரு. அன்பு அப்பா அவர்கள் இங்கே தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு அன்பளிப்படுத்துகிறார்கள். அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தம்பி வேற யாரும் கிடையாது. இந்த பகுதியில நிறைய வந்திருக்காரு. மறைந்த ராஜ நடிகர் சுடமுடியை சேர்ந்த அன்பு தந்தையா B.A. விஜயராம் அவருடைய தம்பி மகன் அவர். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆர்மணி கலைஞர். தலைக்கொடி மகன் ஜெயராமன் கோடீஸ்வரி அவர்கள் ரூபாய் 100 நன்மதிப்பாக வழங்கியுள்ளார்கள். பேர் சொல்லவில்லை. ஐயா தெய்வீக திருமகனார் தேவரையா அவருடைய பாடலை பாடியதற்காக ரூபாய் 100 நன்மதிப்பாக வழங்கியுள்ளார்கள். இன்னொரு பாடல் கேட்டிருக்காரு, கண்டிப்பா பாடுறேன். அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். முதன்மை சக்கரவர்த்தி பாசமர்கள் மாப்பிள்ளை தேவிய ராஜவர்கள் இவர்கள் ஞானசேகர் அவர்கள் வேகமடைய தாளம் செய்யணும். இந்த நாடகத்திற்கு ஒளி அமைந்து கொண்டிருக்கும் எங்களது ஒளிவழி சாதனம் அன்பு நண்பர்கள், எங்களது எஸ்கே ஆரியோஸ் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு தான் வணக்கம். நினைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் வைக்கிறேன்.
காய்கறி பழம் சாப்பிடுவேன், அப்புறம் உன் பையன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவன் பையன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பார்த்து நான் இருக்க மாட்டேன். ஆனா வேட்டை நான் போட்டது இதான் சொல்லுவியா? கடமை ஒவ்வொரு சொல்லி கடன். சுத்தி கொண்டு கிடப்பாங்க நடந்து கிடந்தான் அங்கேயும் நாங்கள் நடத்திருக்கான். ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ஒரு மன வருத்தம் என்னதுன்னா, உள்ள வந்து ஒரு ஐயா அண்ணனா யாரும் இல்லை, உள்ள வந்து ஒரு ஐயா சொன்னாரு, தம்பி சூர்யா உங்களை யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கோம், அசிங்கம் பேச மாட்டீங்க, தயவுசெய்து அசிங்கம் பேசுறாரு. ஏன்னா பொண்ணு குடிச்சு கூட உட்காந்து நாடகம் பார்க்குது, அதனால அசிங்கம் பேசுறாரு தம்பி, ரொம்ப நாசுக்கா தொழில் பண்ணுங்க அப்படின்னு ஐயா சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, நான் பொதுவாக அசிங்கம் பேச மாட்டேன். ஏன்னா என் வீட்டில் தான் இருக்கிறது பெண்கள் கிடையாது, இங்கே உட்காந்துருக்கிறது பூரா என் கூட பிறந்தது தான். இப்போ நம்ம அசிங்கம் பேசுகிறோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன வந்த பொம்மல் இப்படி அசிங்கம் பேசுகிறானே எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ அசிங்கம் பேசாமல் நம்ம தொழில் பண்ணணும். அப்படி தான் தொழில் பண்ணால் பிடிக்கும். என்னை அசிங்கம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறார் பார்த்தீங்கன்னா எப்படி வார்த்தை, சூப்பர் வார்த்தை இல்லை. நீங்களாம் வந்துட்டு கேட்கணும், உட்காந்துருக்கீங்க வாருங்க. ஆமாம், எந்த வழியா வந்தோமோ அந்த வார்த்தையை தான் பேசுறாரு. தண்ணியை போட்டு முட்டை பழம் இருந்து போல இருக்கு பேசுறாரு. குடும்பம் வச்சுதான் சொல்றீங்க. ஆமா, நம்ம அம்மாட்ட அதுதானே இருக்கு, தங்கச்சி அதுதானே இருக்கு. போத முருகா முருகா சாண்டியை கட்டி ஊட்டுங்க. ஆறு ரகசி அவருடைய சுந்தரி நாட்டிய நாயகி கடலை சிந்தாரி நெருக்கலை சேர்ந்த 6 மணி மேகலை அவர்கள் டான்சன் காமிக்கு கொல்லிமலை காட்டுக்குள்ளே கொள்ளரை கூட்டமணி தண்ணி வச்சு வரவிருச்சா சிங்கமா சிக்குமணி பம்பை ஒரு கெட்டி பரிவட்டம் ஒட்டி தகர்ந்த போலாரி பாரப்பள்ளி என் பாரத்தையில் சேர்த்து ஜோடிய சொல்லி மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களின் ஒருவன் எம் சூர்யா தமிழ்காமிக்கு அடிய நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு வந்த கலைஞர் இருக்காரு. சூர்யா உணவழி தமிழ் கிராமத்தார்களுக்கு விழா குழுவினருக்கு நன்றி. தன்னலத்தை கருதாமல் தாயகத்தில் உருவாகி அன்றையிருந்து ராமில் அறந்தவட்டால் உதித்தவரால் முடிசூடாமல் எங்கள் முத்துராமலிங்க தேவரங்கே, எங்கள் முத்துராமலிங்க தேவரங்கே, எங்கள் தேவரங்கே, எங்கள் தெய்வீக தேவரங்கே அன்பு வணக்கம், எங்கள் தேவரங்க தெய்வத்திற்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவரங்க தெய்வத்திற்கு வணக்கம். சந்தோஷமா ஆடுங்க. ஏன்னா எக்ஸாம் லீவ் விட்டாங்கல்ல, பாவம் 2 மாதம் பெற்ற தாய் தான் சிரமம், வண்டியை தள்ள முடியாது.
டைட்டாக பண்ணாமல் ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம வீடியோ எடுத்துட்டீங்களா? வீடியோ எடுத்துட்டீங்களா? கண்ணாடி போட்டு அழகாக உட்காந்துருக்கீங்க. அவர்கிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொல்கிறாரு. நம்ம சந்தோஷமா அவள் ஆடும் பொழுது உங்க உடம்புல இருக்கிற வலியெல்லாம் மறந்து போகுது. அப்ப அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை மேற்கொண்டு சந்தோஷப்படுத்தணும். என்ன பண்ணுங்க மாமா இங்க ஆடும்போது அவங்க சேர்ந்து நீங்க ஆடுங்க. ஓகே மச்சாவே நீ மதிரே நல்ல ஜூம் பண்ணி எடுத்துக்கியானே. ஜூம் பண்ணி எடுத்துக்கியா தெளிவாக வரும். ரிப்போர்ட்டரு எதை க்ளோஸ் அப் பண்ணி எடுத்துக்கிட்டு தெரியுமா?
உள்ளத்திற்கும் மற்ற ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்படி சொன்னாங்க நிகழ்ச்சிங்க நம்மளுக்கு நன்றி. அப்போ குழந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். காயத்தை நேரத்தில் அறிவிக்கலையா? அம்மா 4000 உள்ள வருங்களா? எடுத்து வந்துருங்க. அவரே திருச்சி ஓடுறாரு. சரிமா எடுத்து பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? ஒரு ஏக்கம், ஏமா அப்படி வருது? இப்ப லேசா மழை பெஞ்சதுக்கு ஒரு மாதிரி வருதோ?
காட்டும் இடையழகை. அட ஏமா நீங்க வேற, நானே ரொம்ப வருத்தத்துல கிடக்குறேன். அப்படி என்ன வருத்தம்? ஆண்டவன் எனக்கு அழகு அள்ளி கொடுத்துட்டான். அழகு அள்ளிதான் கொடுத்துருக்காரு. அழக படைச்ச ஆண்டவன் ஒரு சுழகம் மட்டும் படைச்சிருந்தானா என்ன பண்ணிருப்பார்? இந்த எஸ்கே மைக் செட்டை என் பேர்ல மாத்திருப்பேன். பாவத்து பிள்ளைய அவரை விட அவரை துடிதுன்னு இருக்காரு. யாரு அந்த வெட்ட பாருங்களேன், சிரிச்சுக்காரு கருவாப்பேன். அது உடனே பார்க்கவே இல்லை. பார்க்க மாட்டாங்க. பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? ஏதோ மோகம், ஏதோ நேற்று வர ஆசை வர மழைக்கலகி தேவையே மழகிலே ரொம்ப கிராக் பண்றீங்க. ஷிஃப்ட்டை மாத்திர வேண்டியது. பேசாம அந்த வீடியோ எடுக்கிறவர் கரெக்ட் பண்ணிடலாம்.
தமிழ் படிக்கிறீங்க. வாயுவில் அப்பு தோன்றி அப்படி என்ன தோன்றி இப்படி அந்த சராச்சரங்களை உற்பத்தி செய்த பிரம்மா தனது சந்ததி விருத்தி செய்ய தன் பிரமத்தமாக ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்குமாரன் சொல்லக்கூடிய நால்வர் படைத்தால் ஏது நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் சொல்ற மந்திரங்களை கண்டு ஜனகாதிபதிகளா சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. என் தந்தையின் உடலில் இருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மணியின் ஆதரவினால் பசிஸ்தராத்மாவிலிருந்தும் பிரிவுக்குள்ளிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலஸ்திரிகாதிலிருந்தும் அங்கிரச முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மனுஷ மனத்திலிருந்தும் கிருத கேள்வி தோற்றிக்கப்பட்டால் பிறகு இவர்கள் அழைத்து கிரிஜனத்தில் அறிமுகம் சொன்னார் என் தந்தை. என் தந்தை சொல்லை கேட்டு 9 வடிவில் வாழ்வை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்தேன் வாழ்க்கையை. இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த எண்ணத்தை வெறுத்தாயோ அதில் உணர்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தரவராஜன் மகனாக பிறந்து சித்திரவராஜன் முத்திராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பென்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரகாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லப்படும் பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்து பிறகு ஒரு நாளைக்கு பிறகு நெஞ்சக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கடமை செயல்படுவது நான் உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுண்டம் சென்று தசவதாரம் என்று சொல்லப்படும் தவதாரத்துக்குரிய சிறுவன் நாராயணன் என்று வணங்கி மகாலட்சுமியும் சக்தி வணங்கி இக்கானகத்தை அடைந்து விட்டேன். இக்கானகமோ கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக தோன்றுகிறது. இங்கே எந்த பிரமாணம் வெளிக்கொண்டிருக்கார். இருந்தாலும் இக்கிழக்கும் கிழகத்திற்கும் முழு முதற் கடவுளான ஆணுமுகத்தினை இந்த கடத்தினை மூசியமாக அந்த மகாபரம் வழங்கிய நாகப்பிரமாண வணங்கிவிட்டு பிறகு நாம் விதைக்கு செல்லலாம். இங்கு நாரதராக நடிக்கும் MC படையப்பா அவர்களுக்கு பொன்னாடி பொத்தி கௌரவிக்கப்படுகிறது. காஞ்சி காந்த எனத பாதி நெஞ்சு காஞ்சி நெஞ்சு காஞ்சி ஜிஞ்சின காஞ்சி நெஞ்சு சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தார் மேலே நட்டமாரே ஜிஞ்சின காஞ்சி நெஞ்சு சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தார் மேலே நட்டமாரே ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்ன மட்டும் அழைத்து ஓடி வந்தார் கூட்டத்தோட நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வருது நான் அழுகிறேன் 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 சிரிப்பு வருது நான் அழுகிறேன் அழுகிறேன் காட்டின கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தார் வேலையிலே காரணமான பாடு வந்து கறி கையில்
ஏறிலாம் நேசம் வந்து
ஒரே